ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி ராதிகாட்ட சொல்றாரு, நான் போய் இனியாவை இங்க கூட்டிட்டு வர போறேன், என் பொண்ணு ஏன் கூட இந்த வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில இப்போ இனியா அங்க பாக்கியா வீட்ல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இனியா மறுபடியும் அங்க போனதை நினைச்சு பாக்கியாவோட மாமியார் பாக்கியா 2 பேருமே இப்போ அழுறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இனியா மறுபடியும் இப்போ ராதிகா வீட்டுக்கு போயிடுறாங்க. டேடியை விட்டுட்டு எங்க போயிட்ட இனியா அப்படின்னு கேட்குறாரு கோபி. நம்ம வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அங்க எதுக்கு நீ தேவையில்லாம போன அப்படின்னு கோபி கேட்குறாரு. என்கிட்ட இங்க ஒரு யூனிஃபார்ம் தான் டேடி இருக்கு, அதை டெய்லி வாஷ் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு டேடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்லாம் அங்கே இருந்துச்சு டேடி, அதை தான் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. நீ டேடிட்ட சொல்லியிருந்தேன்னா அந்த மாதிரி 1000 ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ எங்க அங்கேயே இருந்துருவியோன்னு பயந்துட்டேன் இனியா அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் எப்படி டேடி இங்க வராம இருப்பேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. ராதிகாவை முறைச்சி பார்த்துட்டு இனியா இப்போ ரூம்குள்ள போயிடுறாங்க. அடுத்ததா இப்போ காலனியில அசோசியேஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதை காமிக்கிறாங்க. காலனியில இருக்கிற ஆள்கள் எல்லாருமே இப்போ செக்ரட்டரிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க. போன தடவை கூட நம்ம காலனியில 3 இடத்துல திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் விசாரிக்கிறதுக்கு வந்தா சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு பதில் சொல்லி அனுப்பி வச்சிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த செக்ரட்டரி சொல்றாரு, கேமராவை ரிப்பேர் பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் மெக்கானிக் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ வேலையை தான் நான் ஒரு ஆளை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு தனித்தனியாக ஆட்கள் போட வேண்டியதானே அப்படின்னு காலனி மெம்பர்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் யாரு சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு செக்ரட்டரி கேட்குறாரு. அதான் எங்கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்களே மெயின்டெனன்ஸ்க்கு, அதுல இருந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. பொம்பளைங்க வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா கூட எங்களை கிண்டல் பண்ணி பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, பொம்பளைங்களை கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு, இதுக்கு எதுக்கு செக்ரட்டரியா நீ இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. செக்ரட்டரி சொல்றாரு, இங்க வந்து நின்று வேலை பார்த்தாதான் தெரியும், எல்லாருக்கும் சொல்றது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்றாரு. லேடிஸ்லாம் இப்போ ஒரு முடிவு பண்றாங்க, இந்த தடவை செக்ரட்டரி எலெக்ஷனுக்கு லேடிஸ்ல யாராவது ஒரு ஆள் நிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா நில்லுங்க, யார் எலெக்ஷனை நிக்க போறது அப்படின்னு கேட்கிறாரு செக்ரட்டரி. ஆனா எந்த லேடிஸுமே கை தூக்காம பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அப்படி யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு அந்த செக்ரட்டரி கேட்கிறாரு. கேள்வி மேல கேள்வி மட்டும் கேட்பீங்க, இறங்கி வேலை செய்யறதுக்கு மட்டும் யாரும் தயாரா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கேட்கிறாரு. செல்வி உடனே பாக்கியாட்ட கேட்குறாங்க, அக்கா நீ எலெக்ஷன்ல நிக்கிறியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியா இரு செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. பாக்கியாட்ட வேலை பார்க்குற லேடிஸ்மே சொல்றாங்க, நீங்க நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனாரும் இப்போ பாக்கியாட்ட வந்து சொல்றாரு, நீ நில்லுமா எலெக்ஷன்ல, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல பிரச்சனை ஆயிடுமாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீ எலெக்ஷன்ல தைரியமா நில்லுமா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்லிடுறாரு. செல்வி எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, இந்த எலெக்ஷன்ல பாக்கியாக்கா நிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்போ பாக்கியாவுக்காக கையை தூக்குறாங்க. செக்ரட்டரி சொல்றாரு, இந்த தடவை எலெக்ஷன்ல லேடிஸே நிக்கட்டும், ஏன் சார்பா என்னோட மனைவி நிப்பா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்றாரு. செல்வி சொல்றாங்க, உங்க வீட்டு சார்பா எந்த லேடிஸ் நின்னாலும் ஜெயிக்க போறது எங்க பாக்கியாக்கா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.